Welcome to LS.AAA YouTube channel. This is Livingston here. Topic Nodal Analysis. Question number 4. Find V1, V2, V3 by the nodal method for the given circuit. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு circuit diagram நமக்கு கொடுத்திருக்காங்க. So இதுல நம்ம V1, V2, V3 அதாவது இந்த voltage ஓட value, V2 ஓட value, V3 voltage ஓட value நம்ம find out பண்ணணும். ஆனா nodal method தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின்ல ஏதாவது வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அதை கரண்ட் சோர்ஸா கன்வெர்ட் பண்ணணும். பட் நமக்கு இருக்கிறது ரெண்டு கரண்ட் சோர்ஸ் மட்டும்தான், வோல்டேஜ் சோர்ஸ் எதுவுமே இல்லை. அதனால நம்ம இந்த கன்வர்ஷன் ஸ்டெப் தேவையில்லை, டைரக்டாவே நம்ம நோடல் ஈக்குவேஷன் எழுத ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த நோட் 1க்கு கிர்ச்சாஃப் கரண்ட் லா யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் எழுதலாம். ஸோ நோட் 1க்கு KCL அப்ளை பண்ண போறோம். நம்ம கிர்ச்சாஃப் கரண்ட் லா என்ன சொல்லுதுன்னா, sum of current entering the junction is equal to sum of current leaving the junction. ஸோ இந்த ஜங்ஷனுக்கு கரண்ட் sum of current entering பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் தான் இருக்கு, வேற எந்த கரண்ட் சோர்ஸும் இதில் என்டர் ஆகல. ஸோ sum of current entering 5 மட்டும்தான் வரும். லீவிங் பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ச்ல லீவ் ஆகும், இந்த பிரான்ச்ல லீவ் ஆகும். பட் இந்த பிரான்ச் வந்து காமன் பிரான்ச், V1க்கும் V2க்கும் காமனா இருக்கிறதுனால நம்ம இதுக்கு கரண்ட் லீவிங் கரண்ட் எழுதும் போது ஓம்ஸ் லா யூஸ் பண்ணோம், I equal to V by R. ஸோ R வந்து இந்த 1 ஓம், பட் இது V வந்து ரெண்டுக்கும் காமனா இருக்கிறதுனால நம்ம V1 minus V2 by 1 அப்படின்னு எழுதணும். அதுக்கப்புறம் இந்த பிரான்ச் இருக்கு இல்லையா, பிளஸ் இது வந்து 1 நோடுக்கும் தேர்ட் நோடுக்கும் காமனா இருக்கிறதுனால V1 minus V3 by 1. ஸோ இதில் டச் ஆகிட்டு இருக்கக்கூடிய எல்லா பிரான்ச்சுக்கும் நம்ம ஈக்குவேஷன் எழுதிட்டோம். ஸோ நம்ம இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த RHS-ஐ நான் பண்ணுறேன். V1 by 1 minus V2 by 1 plus V1 by 1 minus V3 by 1 equal to 5. இன்னும் ஃபர்தராக கரெக்டாக எழுதணும் அப்படின்னா V1 minus V2 plus V1 minus V3 equal to 5. இல்லை ரெண்டு V1 இருக்கிறதுனால 2V1 minus V2 minus V3 equal to 5. இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நோட் 2க்கு நம்ம ஈக்குவேஷன் எழுதலாம். ஸோ நோட் 2க்கும் நம்ம கிர்ச்சாஃப் கரண்ட் லா யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் கரண்ட் என்டரிங் எதுவுமே இல்லை, கரண்ட் லீவிங் மட்டும்தான் இருக்கு. ஸோ கரண்ட் என்டரிங் எதுவுமே இல்லாதனால நம்ம 0 போட்டுடலாம். அப்புறம் இந்த பிரான்ச்சை கன்சிடர் பண்ணீங்கன்னா V2 minus V1 by 1 வரும். இந்த பிரான்ச்சை கன்சிடர் பண்ணீங்கன்னா V2 minus V3 by 1 வரும். இந்த பிரான்ச் V2ல மட்டும்தான் கனெக்ட் ஆயிருக்கு, ஸோ V2 by 4 வரும். இப்போ நம்ம இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணலாம். V2 minus V1 plus V2 minus V3 plus V2 by 4. ஸோ V1 ஒன்னே தான் இருக்கு, ஸோ minus V1 வரும். V2-வை காமனா எடுத்துட்டோம்னா V2 into 1 plus 1, இதுக்கு 1 எழுதலாம், பிளஸ் இந்த 1 by 4, அப்புறம் மைனஸ் V3 equal to 0 அப்படின்னு வருது. ஸோ இப்போ இந்த மைனஸ் V1 வந்து மைனஸ் V1 வரும். அப்புறம் இதை கால்குலேட்டர்ல நீங்க போட்டு சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2.25 V2ன்னு கிடைக்கும், மைனஸ் V3 equal to 0. இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நோட் 3க்கு கிர்ச்சாஃப் கரண்ட் லா யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் எழுதலாம். ஸோ நோட் 3க்கு KCL அப்ளை பண்ணலாம். ஸோ சம் ஆஃப் கரண்ட் என்டரிங் பார்த்தீங்கன்னா இந்த 10 ஆம்ஸ் வந்து என்டர் தான் ஆகுது. ஸோ 10, வேற எந்த கரண்ட் சோர்ஸும் இதில் இல்லை. ஸோ இது கூட டச் ஆகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ச், இந்த பிரான்ச், இந்த பிரான்ச், இது ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம். இப்போ இது பார்த்து இந்த 1 ஓம் பார்த்தீங்கன்னா 3க்கும் 2க்கும் காமனாக இருக்கு, அதனால V3 minus V2 by 1 வரும். இந்த 1 ஓம் பிரான்ச் பார்த்தீங்கன்னா 3க்கும் 1க்கும் காமனா இருக்கனால V3 minus V1 by 1 வரும். இப்போ நம்ம RHS-ஐ ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணலாம். V3 minus V2 plus V3 minus V1 equal to 10 அப்படின்னு வரும். இப்போ நமக்கு இதுல V1 வந்து minus V1, V2 minus V2 வருது, V3 ரெண்டு V3 இருக்கு, ஸோ 2V3 வரும், equal to 10 அப்படின்னு வரும். இப்போ நமக்கு கிடைச்ச இந்த 3 ஈக்குவேஷனையும் கால்குலேட்டர்ல ஈக்குவேஷன் மோட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா
உங்களுக்கு V1 ஓட வேல்யூ 66.6 வோல்ட் கிடைக்கும், V2 ஓட வேல்யூ 60 வோல்ட் கிடைக்கும், V3 ஓட வேல்யூ 68.33 வோல்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். உங்களுக்கு இந்த கால்குலேட்டர் யூஸ் பண்ணி எப்படி இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு யூடியூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பாருங்க. ஏற்கனவே நான் பண்ண வீடியோ, அதுல எப்படி சால்வ் பண்ணணுங்கிறத நீங்க ஈஸியா படிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா என்னோட வெப்சைட் லிங்கையும் நான் கொடுத்துருக்கேன், நீங்க அதையும் பாருங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ரிலவெண்டா நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.